வானத்தில் இருக்கிற ஒரு கான்ஸ்டலேஷன் அதோட பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஷேப்பில் இருக்குது. அது எந்த கான்ஸ்டலேஷன் தெரியுமா? வெல்கம் டு எபிசோட் ஆஃப் வானம் டிகோடட் எபிசோட் நம்பர் 2. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கார்பியஸ் கான்ஸ்டலேஷன். ஸ்கார்பியஸ் கான்ஸ்டலேஷன் அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கு. அதில் கர்வ்டு டெய்ல், ஸ்டிங்கர்ஸ், க்ளா எல்லாமே கிளியராக தெரியும். இதை கண்டுபிடிக்க சிம்பிளான ட்ரிக் என்னன்னா, ஸ்கையில் ஃபஸ்ட்டு ஆன்டாரிஸை கண்டுபிடிக்கணும். வானத்தில் 15th பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆரஞ்சு ஷேடில் நைட் ஸ்கையில் க்ளோ ஆகிட்டு இருக்கும். அது கண்டுபிடிச்சிட்டாலே போதும், மொத்த ஷேப்பையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்டாரிஸுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதோட மீனிங் ஆன்டி ஹாரிஸ். ஹாரிஸ்னா வார்காட், அதாவது செவ்வாய் கிரகம். ஏன்னா பழங்காலத்து மக்கள் அதை செவ்வாய் கிரகத்தோடு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஆன்டி ஹாரிஸ், மார்ஸோட ரைவல்னு பேர் வச்சாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம சோலார் சிஸ்டமில் சன்னுக்கு பதிலாக இந்த ஆன்டாரிஸ் ஸ்டாரை வச்சோன்னா அதோட சைஸுக்கு மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இன்னும் 4 பிளானட்டுமே அதுக்குள்ளே போயிடும். இது ஒரு டையிங் ரெட் சூப்பர் ஜெயின் ஸ்டார். அடுத்த 10,000 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் சூப்பர் நோவாவாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலாம். ஏன் நாளைக்கே கூட ஆகலாம். எக்ஸ்ப்ளோர்ட் ஆனால் 2 வாரம் வரைக்கும் ஃபுல் மூனை விட பிரைட்டாக இருக்கும். 100 டேஸ்க்கு மேலே டே டைம்லேயே இந்த எக்ஸ்ப்ளோரை பார்க்க முடியும். இந்த ஆன்டாரிஸ் ஸ்டார் 550 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ இது சூப்பர் நோவாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆனாலும் நமக்கு எந்த பாதிப்பும் ஆகாது. நமக்கு வெறும் லைட் ஷோ மட்டும்தான் தெரியும். இப்போது ஸ்கார்பியோஸோட மித்தாலஜிக்கல் கதைகளுக்கு வருவோம். கிரேக்க கதைகளில் வர அந்த ஹண்டர் நம்ம கூட லாஸ்ட் எபிசோடில் பார்த்துமே, அவன் தன்னை பெரிய ஹண்டராக நினச்சிக்கிட்டு அவன் தன்னால் எந்த அனிமலை வேணாலும் டிஃபீட் பண்ண முடியுங்கிற கர்வத்தில் இருந்தான். அப்போ தான் கயா த காடஸ் ஆஃப் எர்த் ஒரு சின்ன தேல் அனுப்பி அவனை டிஃபீட் பண்ணணும்னு நினச்சாங்க. இங்கே இதில் 2 ஸ்டோரி இருக்குது. ஒரு ஸ்டோரியில் ஒரான் அந்த தேல் கடிச்சு இறந்துட்டார். இன்னொரு ஸ்டோரியில் ஒரான் அந்த தேல் துரத்தி ஓடிட்டே இருந்துச்சு. அதனால தான் நைட் ஸ்கையில் எப்போவுமே ஒரான் இருக்கும்போது ஸ்கார்பியஸை பார்க்க முடியாது, ஸ்கார்பியஸ் இருக்கும்போது ஒரானை பார்க்க முடியாது. ஆனால் பாலினேஷியன்ஸ் இதே நட்சத்திரங்கள மௌவியோட ஃபிஷ் ஹூக்காக பார்க்குறாங்க. கடல் அடியில் இருந்த தீவுகளை இழுத்து எடுத்த ஹூக்காக இதை பார்க்குறாங்க. இதுதான் வானா மூவியோட பேஸ் லைனாகவே இருக்குது. ஸ்கார்பியஸ் கன்ஸ்டலேஷனில் கேட்பாஸ் நெபுலா, பட்டர்ஃப்ளை நெபுலா ரெண்டுமே இந்த கன்ஸ்டலேஷனில் தான் இருக்குது. இப்போ கூட அங்கே புதுசாக நட்சத்திரம் பிறந்துட்டுருக்கு. இதே கன்ஸ்டலேஷனில் தான் மிசேர் 4 கிளஸ்டர் இருக்குது. இதில் இருக்க ஸ்டார்ஸோட வயசு 12 பில்லியன் வருஷமாக இருக்கும். ஸ்கார்பியஸ் கன்ஸ்டலேஷன் எப்போவுமே மில்கி வே ஒட்டின மாதிரியான டேரெக்ஷனில் தான் இருக்கும். கிராமப்புறங்களில் இல்லை ரொம்ப லைட் பொல்யூஷன் கம்மியான இருக்கிற இடத்துல இந்த ஸ்கார்பியஸ் கன்ஸ்டலேஷனை ஈஸியாக அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அவங்களால மில்கி வே கோரையும் பார்க்க முடியும். ஓகே, இன்றைக்கி ஸ்கார்பியஸ் கன்ஸ்டலேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ரீலில் இன்னொரு கன்ஸ்டலேஷனோட ஹிடன் ஸ்டோரியை டிகோட் பண்ணலாம். எந்த கன்ஸ்டலேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.